என்ன நான் பயந்து போறாங்க நீங்க என்ன பண்ணா வந்து சொல்லுங்க நான் கொடுத்தா 4500 கொடுத்து சொல்லுப்பா அவரே தலைவரே எங்கடா 500 ரூபாய் வாங்கினா உங்க பேர் கொடுங்க என்ன பேர் கொடுங்க அவர் வெள்ளமங்கலமா ஓ ஏயோ யாரு ஏயோ பார்த்து ஒரு மாசம் ஆகுது நானே ராஜ்குமார் கூப்பிடுறேன் கூடு கசோல வக்கார் வரச்சல மண்டே தரேன்ல பில் தரேன் இது ஆதாரம் இது கூட எல்லாமே செட்டா கொடுத்துட்டு வரல ஆதார் சார் நான் கொடுத்தா சார் வாங்கி போறேன் வாங்கி நான் கலெக்ட் போடுவேன் நான் திருப்பி 30 ரூபாய் வாங்கி தரேன் எனக்கு ஒரு பக்கம் 5 ரூபாய் ஜெராக்ஸ் தெரியுமா உங்களுக்கு கூப்பிடுப்பா யார் கொடுத்தா அவர் கூப்பிடுப்பா 45000 எவங்க நீ கடமை ஒழுங்கா வைதா நீ நம்ம ஒழுங்கா வைதாப்பா சரி சார் சரி ஒழுங்கா வைதா 45000 ஒழுங்கா வைதாப்பா பிரகாஷ் வக்கார் பிரகாஷ் 45000 ஒழுங்கா வைப்பா பிரகாஷ் வக்கார் பிரகாஷ் யாரே பேசினீங்க உங்க லேட்டர் இருக்கறேன் 3 டைம் கால் பண்ணானே விட்டுனா 7 டைம் நான் உன்கிட்ட கேட்டு இருக்கேன் ஒழுங்கா பணத்தை வைதா பணத்தை வைதா நீ 45000 45000 இழுச்சு வாங்கி வச்சிருக்கியா இச்சு வேணா எந்த வேணா வக்கார் பிரகாஷ் உன்கிட்ட கேட்டனா 4 மாசம் ஆகுது 4 மாசம் போய் நீங்க சொல்லாதீங்க எங்க போன் சொல்லாதீங்க நீங்க எங்க சொல்றீங்க என்ன பண்ற எங்க சொல்றீங்க சார் ஐயா என்ன யோகரா என்ன யோகரா இந்த சவுண்ட்ல ஓடாதீங்க பிரகாஷ் வக்கார் பிரகாஷ் யோகரா பல்லெல்லாம் கட்டி விடுவேன் ஐயா பாருங்க ஐயா வெளிய போறாங்கல்ல என்ன யோகரா சார் வக்கார் என்ன நீ என்ன கட்சிக்காரனோட பெரியப்பா சார் என்ன யோகரா என்ன யோகரா என்ன யோகரா சார் 45000 கொடுங்க ஃப்ராட் பையன் சரி ஓகே சார் உட்காருங்க சார் பேசிக்கலாம் உட்காருங்க சார் இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் ஏன் சார் கூப்பிடுறாரு பேசிக்கலாம் வா எதுக்கு பில்லு கொடுங்க 48500 திட்டிட்டு அவங்க பாருங்க பணத்தை கொடுக்க இட்டாத விட்டு வேடிக்கை காட்டுறீங்க கட்சிக்காரன் பெரட்டி எடுத்துருவேன் சொல்லிட்டேன் நான் விளக்கண்ண ஏன்னா உன்ன மாதிரி இங்க பாரு விளக்கண்ண வேற புரியுதா சார் சார் உட்காருங்க சார் பீத்தல் ஏங்க அன்னைக்கு இது பாருங்க 20 கிலோ தூக்கிட்டு ஓடுறாங்க தூக்கிட்டு ஓடிட்டாங்க 20 கிலோ தூக்கிட்டு ஓடிட்டாங்க உளுந்த இங்க பாரு திரும்பி பேசுன வீட்டுல ஆடு வச்சிட்டு இருக்கிறேன் ஆடு வச்சிட்டு இருக்கேன் கையெழுத்து போட்டிருக்கேன் 2 கிலோ தோறு சரி பிரகாஷ் எதுக்கு தோறவன உங்களுக்கு இருக்கதா 32 சென்ட் தானே 50 சென்ட்டுக்கு எவ்வளவு யார் கேட்டு வாங்க யார் நீங்க தான் கொடுத்தீங்க நீங்க தான் கொடுத்தீங்க லேண்ட் எடுக்கிறேன் நீ நீங்க தான் சார் உட்காருங்க சார் திரும்பி பல்ல கழிட்டு நான் சும்மா வேட்டி அவுத்துருவேன் அந்த காலம் வேற யாரா மாத்துறீங்க வேட்டி அவுத்துருவேன் வேற யாரா மாத்துங்க அத பாருங்க இங்க பாரு எங்களுக்கும் தெரியும் இங்க பாரு அடக்கி எங்களுக்கும் தெரியுங்க புரியுதா இன்னி உள்ள நான் உன்னை பார்த்தேன் அந்த உள்ள பார்த்த ஆபீஸ் எங்க முந்தில ஆபீஸ் திருட்டு போய் பேசுறது பாருங்க 40000 பணம் வராம இருக்குப்பா நான் எங்க பாப்பா கடன் வாங்குவேன் வேட்டி கட்டினா என்ன வேணாலும் பண்ணுவானா 48000 தருங்க நான் எங்கேயே போவேன் சொல்லுங்க பில்லு வாங்கிட்டு தானே சொல்றேன் ஏப்பா இவன் பையன் ஏப்பா எத்தனை மாசம் ஆச்சு 48500 ரூபாய் எனக்கு தராம எத்தனை மாசம் ஆச்சு ஏன் தர 500 ரூபாய் ஏய் மண்ணெல்லாம் கட்டி விடுவேன் நான் பயந்துக்கணுமா 48 ஏங்க
எங்கேங்க கடன் வாங்க 48,500 வட்டிக்கு வாங்கிட்டு கிடக்குறாங்க. ஒரு விவசாயி எங்கேயே பார்த்துருக்கீங்களா நீங்கள் இப்படி எல்லாம்? நான் வந்து பரணமல்லூர் பகுதியை சேர்ந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட வல்லம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி. கடந்த 22ஆம் தேதி அன்று பரணமல்லூர் வட்டார அலுவலகத்தில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகத்திற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாக துணை வேளாண்மை இயக்குநராக பணிபுரியும் கோவிந்தராஜ் அவர்களிடம் 500 ரூபாய் செலுத்தி 4 கிலோ உளுந்தும் 2 கிலோ துவரம் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு உண்டான ரசீதும் பில்லோ செல்ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி எந்த விதமான நியூஸும் எனக்கு வரலை. அந்த பில்லு வாங்கிறதுக்காக நான் கேட்கறதுக்காக அங்கே ஆஃபீஸுக்கு போன இடத்துல பில்லு கேட்டது நான் மட்டும் இல்லை, அன்றைக்கி என்னோட கூட வந்து எங்கள் ஊரை சேர்ந்த 30 விவசாயிங்க மேலே வந்து அந்த பொருளை வாங்கினாங்க. அதாவது ஒருத்தருக்கிட்ட 1000 ரூபாய் வாங்கியிருக்காரு, 500 ரூபாய் வாங்கியிருக்காரு. ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கின்னு உளுந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. கேட்டதுக்கு வந்து தகாத வார்த்தையை சொல்லி அவர் எதிர்க்கு மேட்ச் மேலே வச்சு இந்த கட்டையை எடுத்து என்னை தாக்கிறதுக்கு வந்தார். அது இல்லாமல் என்னோடய வேட்டி அவுத்துருவோம் அப்படின்னார். பேர் சொல்லி அசிங்கமாக பேசினார். அதுக்கு உண்டான ஆதாரம் வீடியோ என் இடத்துல இருக்குது. அதை வந்து நான் 2வது முறை கேட்கும்போது திருப்பி அதை தான் சொல்கிறார். நான் வந்து கிட்டத்தட்ட என்னோடய வயசு வந்து 50 ஆக போகுது. நான் வந்து 30 வருஷமாக நான் வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். 30 ஆண்டு காலமாக நான் எனக்கு கருத்து தெரிஞ்சிருந்து ஆஃபீஸுக்கு போனேன். இந்தமாரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அதிகாரியை, விவசாயம் மதிக்காத அதிகாரியை இதுவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இந்த ஆஃபீஸுக்கு. இது மாதிரியான பித்தலாட்டம் பண்ணுற வேலை அதிகாரிங்க போய் கேட்டாக்கா பதில் சொல்கிறதில்ல. முறையான ஒரு பதில் இல்லை, கேவலப்பட்டார். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயிக்கு வந்து வர அதிகாரிங்க இப்படி மரியாதை கொடுக்காம விவசாயியை தரகுறவாக பேசி கைத்து பிடிச்சி வெளியே தரன்றதும் இப்படி பண்ணி அசிங்கப்படுத்தி என்ன அனுப்பிச்சிட்டாரு. அதை வந்து கண்டித்து நாளைக்கு வந்து போராட்டம் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போகிறோம். அவர் மேலே வந்து நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு நடத்த போகிற போராட்டத்தின் மூலிமா நாங்கள் அங்கேருந்து யாரும் எழுந்து வரமாட்டோம், உள்ளே தான் இருப்போம். கஞ்சி காசு போராட்டம் நடத்தி நாங்கள் அவர் கோவிந்தராஜ் பணி நீக்கம் செய்கிற வரையிலும் பணி நீக்கம் செஞ்சு அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கணும். திரும்ப அவருக்கு வேலை கொடுக்கூடாது. இதே மாதிரி திருப்பி எங்கே போனாலும் பண்ணுவார்ன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னோடய வீடியோவே போதும். இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட வேளாண்மைத்துறை அதிகாரியும் துரித நடவடிக்கை எடுத்து செய்யுமாறு விவசாய சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.